the money which is being allocated to the Northern East province are heard the conversation by the Honorable Member of Parliament. Unfortunately, if you take Northern East province, the money which is being allocated to the Northern East province are not being used and are being returned by the responsible officers. That's why the blame on the health ministry is being posed all the time. The northern and eastern provinces are not allocated. If you please kindly, the Honorable Minister, take an action and see in the past years how much the money has been allocated and how much it's not been. May I call upon Dr. Janaka, Leader of the House? ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේක අපිට ඍජුව අදාළ නැති වුණත් පාර්ලිමේන්තුවේ බලපාන ප්‍රශ්නයක් නිසා දැන් ඒ ගරු මන්ත්‍රීතුමා අප සමග අද සාකච්ඡා කළා. එතුමාට කතා කිරීමට විපක්ෂයෙන් අදාළ වේලාව තවම ලබා දීලා නැහැ කියන එක. ඒ නිසා එතුමා යම්කිසි පීඩනයකට ලක් වෙලා තිබෙනවා. එතුමාට කතා කරන්න සම්පූර්ණ අයිතියක් තිබෙනවා. විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් වුණත් කවුරු වුණත්. නිසා අපි හිතනවා ඒ නිසා තමයි එතුමා මේ ඇත්තටම point of orders නැති ඒවා මතු කරගෙන මේ කතා කරන්නේ. ඒ නිසා අපි කරුණා කරලා ඉල්ලා හිටිනවා ඔබතුමාගෙන් එතුමා සම්බන්ධව මේ ප්‍රශ්නේ සාකච්ඡා කරලා විසඳන්න කියලා. ඒක අපිට විසඳන්න පුළුවන් ප්‍රශ්නයක් නෙමෙයි. ඒක විපක්ෂ නායක විසඳන්න ඕන නැත්නම් ඔබතුමාලා විසඳන්න ඕන. කොහොමද? ஆதார வைத்தியசாலை விடயமாக கதைத்திருந்தேன். அதே කලා එතුමාට කතා කිරීමට இந்த வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய ஆளணி என்பது இல்லாமல் இருக்கின்றது. ஒரு வைத்திய நிபுணரும் கூட இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்பட்டிருக்கின்றது. குறைநிரப்பு சம்பந்தமாக 5 மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கின்ற நடவடிக்கை சம்பந்தமாக இந்த கூட்டத்திலே இந்த ஏரிய சபையிலே தீர்மானம் எடுக்கப்படுவதற்கான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதிலே விசேடமாக கல்வி ரீதியாக அந்த கல்வி ரீதியான விடயங்களை காண அந்த முன்னெடுப்பை மேற்கொள்கின்ற பொழுது கூடுதலாக அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது. அந்த பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாரபட்சமின்றி ஒதுக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த அதிகஷ்டமான பிரதேசங்கள் உள்ள பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது மிக குறைவாக காணப்பட்டதாக இருந்தது. அதேபோல் தற்பொழுது கூட இந்த அனர்த்தத்தினாலே பல பாடசாலைகள் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அதிகஷ்டத்தில் பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்றது. அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான வீதிகள் கூட உடைந்த நிலையிலே செல்கின்றது. அதனால் மாணவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதிலே மிக சிரமம் ஏற்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலை காணப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் தங்களது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போக்குவரத்து சபையின் ஊடாக அந்த பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் போக்குவரத்து சபை அந்த நிறுவனமானது தகுந்த நேரத்திலே தகுந்த இடத்திலே அந்த பஸ்களை அனுப்பாமல் விட்டிருப்பது உண்மையாக கவலைக்குரியதும் வேதனைக்குரியமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அளிக்கம்பை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை இது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையிலே இருக்கின்ற பாடசாலை. அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான வீதிகள் கூட இன்று உடைந்த நிலையிலே இருக்கின்றது. அதேபோல் மணச்சேனையில் இருக்கின்ற கஷ்ட பிரதேசத்தில் உள்ள பாடசாலை, அதேபோல் தங்கவேலாயுரத்தில் உள்ள பாடசாலை, இந்த பாடசாலைகளுக்கான செல்லுகின்ற வீதியானது மிகவும் உடைந்த நிலையிலே இருக்கின்றது. யாரும் பயணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த பாதைகளை சீர் செய்து அதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி அந்த பாடசாலைகளுக்கான அனைத்து உபகரண வசதிகளையும் அந்த திருத்த வேலைகளையும் செய்து அந்த மாணவர்களின் அந்த கல்வியிலே நீங்கள் உறுதுணையாக இருந்து செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பாடசாலைகளுக்கான உபகரணம் வழங்குகின்ற பொழுது, சீருடை வழங்குகின்ற பொழுது ஒரு பாரபட்சம் காட்டாமல் வேண்டுகோள் விடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும்
அந்த சீருடையை, அந்த பாடசாலை உபகரணங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் தனிப்பட்ட ஒருவருக்கு வழங்குகின்ற பொழுது அங்கே இரண்டு பிரிவினர்களுக்கிடையே ஒரு பாரபட்சம் காட்டப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். ஆகவே வேண்டுகோள் விடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த பாடசாலை சீருடையை வழங்கும்படி இந்த இடத்திலே தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே அந்த வடக்கு பிரதேச செயலகத்துக்கான பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 25 வருட காலமாக அந்த அபிவிருத்தி குழு நியமிக்கப்பட்டிருந்தது. டிசிசி சேர்மன் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இன்று இந்த ஆட்சி வந்த பின்பு அதற்கான அந்த அபிவிருத்தி குழு தலைவர் நியமிக்கப்படவில்லை. அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற 20 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. அதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இற்றவரையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு அங்கே இயங்கி வந்தது. அதற்கான தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இன்று ஏதோ ஒரு மாயமாக மறந்ததாக பார்க்கப்படுகின்றது. அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அங்கே கிட்டத்தட்ட 47,000க்கு மேற்பட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள். அந்த மக்களுக்கு அந்த ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டதாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். தயவு செய்து 29 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட ஒரு பிரதேச செயலகம், 322 ஆளணியை கொண்ட ஒரு முழுமையான ஒரு பிரதேச செயலகம், பிளானிங் ஆபீசர், பிரதேச செயலாளர் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்ட பிரதேச செயலகத்துக்கு அதற்கான அந்த பிரதேச அபிவிருத்தி குழுவை நியமிக்காமல் விட்டதற்கான காரணத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உடனடியாக அந்த மக்களுக்கு நீங்கள் அந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த மக்களுக்கு நீங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, குறிப்பாக ஏனென்றால் நீங்கள் இந்த விடயங்கள் என்னென்றால் உங்களுக்கு கூடுதலாக அந்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதலான வாக்குகளை அந்த தமிழ் மக்கள் அளித்திருந்தார்கள் அம்பாறை மாவட்டத்திலே. ஆனால் இன்று அந்த மக்கள் வெட்கி தலைகுனிகின்ற அந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து அதனை நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்கான நிவாரணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபை ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, குறிப்பாக அண்மையிலும் கூட நான் நினைக்கின்றேன் 2 வாரங்களுக்கு முன் எங்களது மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய ஜனாதிபதிகளுடன் கூட நாங்கள் அந்த திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை விடயமாக கதைத்திருந்தேன். அதே போல் சுகாதார அமைச்சருடன் நான் இந்த விடயம் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன். ஆதார வைத்தியசாலையாக கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு ஆதார வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய ஆளணி என்பது இல்லாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 26 வைத்தியர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு தற்பொழுது 8 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். 5க்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு இன்று ஒரு வைத்திய நிபுணரும் கூட இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்பட்டிருக்கின்றது. அங்கே கோடிக்கணக்கான பெறுமதியிலான ஆபரேஷன் தியேட்டருக்குரிய அந்த வைத்திய உபகரணங்கள் இருக்கின்றன, அதுக்குரிய ஏனைய விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கே கட்டிடங்கள் இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது கோடிக்கணக்கான வைத்திய உபகரணங்கள் அந்த வைத்தியசாலையிலே முடக்கப்பட்ட நிலை இருக்கின்றது. அந்த வைத்தியசாலைக்கான அந்த கோடீஸ்வரன், you have 1 more minute. அந்த உபகரணங்களை வைப்பதற்காக அதை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கையை சுகாதார அமைச்சர்களின் முன்னிருக்கின்றார்கள். தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் அந்த இடத்தை கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களது அதிகாரிகளை கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வர வைத்து அதனை உடனடியாக அதனை பார்த்து அதற்கான தீர்வை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே அநேகமான விடயங்கள் அந்த வைத்தியசாலையில் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக அந்த வைத்தியசாலையிலே வைத்தியசாலையிலே இருக்க வேண்டிய பிபி, மற்றது பீடியாட்ரிஷியன், அதே போல பிஓஜி, சர்ஜன், அனஸ்தெசிஸ்டிக், இப்படியான விடயங்கள் அந்த இடத்திலே அந்த கன்சல்டன்ட் இருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே கன்சல்டன்ட் ஒருவர் கூட இல்லை. கூடுதலான உயிரிழப்பு அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 57,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டது.
ஆனால் இதெல்லாம் மிகவும் பாரதூரமான ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே போல அங்கே ஆபரேஷன் தியேட்டர், பிளட் பேங்க், பிசியோதெரபி யூனிட், டயாலிசிஸ் யூனிட் போன்ற அந்த அந்த கட்டிடங்கள், அதாவது அதுக்குரிய உபகரணங்கள் இருக்கின்றன, கட்டிடங்கள் இல்லை. ஆனால் அதற்கான பெரிய தொகை கட்டடங்கள் அமைப்பதற்கான பெரிய தொகை தேவைப்படுவதில்லை. உண்மையாக அதனை ஒரு 5 மில்லியனுக்குள் கூட அந்த கட்டடங்களை தற்காலிகமாக நீங்கள் செய்து முடிக்க முடியும். ஆனால் அது கூட அந்த வளங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாடு கூட ஒரு பாரபட்சம் பார்க்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே இதனை கருத்து கொண்டு சுகாதார அமைச்சர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துக்கு நீங்கள் விஜயம் செய்ய வேண்டும். என்றால் உங்களது மட்டுமல்ல, எங்களது ஜனாதிபதிகள் அவர்களோடு நாங்கள் கலந்து விசேடமான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் 2 கிழமைக்கு முதல் மேற்கொண்டிருந்தோம். அதிலே அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கின்றார். உங்களோடு கதைத்து நீங்கள் அந்த இடத்துக்கு பார்வையிடுவதாகவும் அவர் எங்களுக்கு உறுதி தந்திருக்கின்றார். அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உரிய அதிகாரிகளை அனுப்பி அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த உயரிசையுடன் கேட்டுக்கொள்வதோடு அதிகளவான அந்த உயிரிழப்புகளை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.